Hi friends, today நம்ம பார்க்க போறது 8ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 2 கணிதம். இதல நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா மெய்யெண்களின் தொகுப்பு ரியல் நம்பர் சிஸ்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது மெய்யெண்களின் தொகுப்பு அப்படி சொல்லக்கூடிய ரியல் நம்பர் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி 7th ல வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? அதோட கண்டினியூஸா பார்க்கறோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா மறக்காம பார்த்துங்க. ஏன் அப்படினா அதோட கண்டினியூஸ் போட்டுக்கிறதுனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம 7th ல படிச்சது என்ன அப்படினாக்க ஏழு எண்கள் அதாவது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 2 3 வந்து நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் வந்து ஹோல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W012 அதாவது 0 இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹோல் நம்பர் Nல 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரியல் நம்பர் Zல வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதாவது -∞ இருந்து +∞ வரை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அது முழு எண்கள் அதாவது Z அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் விகிதமுறு எண்கள் அதாவது ரேஷனல் நம்பரை பற்றி பார்க்கலாம். ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கும் அப்படின்னா P/Q Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ரேஷனல் நம்பர். நான் அது 7th வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரேஷனல் நம்பர்னா என்ன இரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா விகிதமுறு எண்களின் 4 பண்புகள் அதாவது 4 டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் நம்பரில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன். ஸோ அப்படி இருக்கா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அப்புறம் அடிட்டிவ் இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமணி, கூட்டல் எதிர்மறை இதெல்லாமே இருக்குது. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை மட்டும் கவர் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஏன் அப்படின்னா இப்போ அடிஷனில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து நிறைவு செய்யும். ஏன் அப்படின்னா 2/3 + 2/3 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 4/3 அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ வந்து இது கண்டிப்பாக 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணும்போது ஒரு ரேஷனல் நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கா அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை நிறைவு பண்ணும். அப்புறம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக நிறைவு செய்யும். அடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிஷனலில் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்கிற 4 ப்ராப்பர்ட்டியுமே வந்து அது நிறைவு செய்யும். அதே மாதிரி தான் மல்டிபிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டிப்பாக வந்து நிறைவு செய்யும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது சப்ராக்ஷனில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்யுமா பார்த்தா கண்டிப்பாக வந்து நிறைவு செய்யும். ஏன்னா 2 ரேஷனல் நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் வரும். ஆனால் பரிமாற்று பண்பு இருக்குல்ல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வந்து நிறைவு செய்யாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் நிறைவு செய்யும், மற்ற எதுவும் நிறைவு செய்யாது. அதே மாதிரி டிவிஷனில் வந்து கண்டிப்பாக நமக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் நிறைவு செய்யும், மற்ற நிறைவு செய்யாது. ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அடிஷன் அப்புறம் மல்டிபிகேஷனும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே நிறைவு செய்யும். சப்ராக்ஷன் மற்றும் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மட்டும் நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மார்க் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் என்ன அப்படின்னாக்கா அடிஷன் டைப்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடிஷனில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் அடிஷனில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அதாவது கூட்டல். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அதாவது அடைவு பண்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னாக்க இப்போ விகிதமுறு எண்கள் அதாவது ரேஷனல் நம்பரை வந்து 2 ரேஷனல் நம்பரை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரேஷனல் நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகே, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 2/9 4/9 = 6/9 = 2/3 அதாவது 2/9 4/9 ஆட் பண்ணும்போது நமக்கு 6/9 வருது. அதாவது அதை கூட்டும்போது 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது மாதிரி இருந்துச்சா அப்படின்னாக்கா அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்யும், அதாவது விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது அடைவு பண்பு நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா பரிமாற்று பண்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா இல்லையா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா அடிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷனில் வந்து ஒரு 2 விகிதமுறு எண்களை எடுத்துக்கிறோம். இங்கே என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 1/2 2/5 அப்படின்னு சொல்லிட்டு 2 விகிதமுறு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க 1/2 2/5 அப்புறம் 2/5 + 1/2 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகே, அது எப்படி அப்படின்னாக்கா அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படின்னாக்கா ஒரு ரேஷனல் நம்பரை வந்து நம்ம 2 ரேஷனல் நம்பரை வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தா அப்படின்னா நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் வருது, அதாவது 9/10. ஸோ நம்ம இது மாதிரி வரணும். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல
ஸோ இங்கே கீழே கொடுக்குற பகுதி தொகுதி. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொகுதி பகுதியை காட்டிலும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படித்தோம்ல. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. தேர்ட் ஒனில் என்ன அப்படின்னாக்கா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, இந்த ப்ராக்கெட்டு நமக்கு வச்சுருக்கோம்ல, a + b ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் c = b + a ப்ராக்கெட் c அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 2 விகிதமுறு எண்களை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா, 2/3 1/2 மற்றும் 2 இந்த 3 நம்பரை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2/3 + 1/2 + 2. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டை வந்து மாற்றி போட்டிருக்காங்க. இங்கே 1/2 + 2க்கு வந்து ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இங்கே 2/3 + 1/2க்கு வந்து ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி போட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விகிதமுறுகள் எண்கள் வந்து வரும், அதாவது ரேஷனல் நம்பர் வந்து வரும். ஸோ அது வந்து சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும், அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னாக்கா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபுல்ஃபில் ஆகும். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா கூட்டல் சமணி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்றதுனா ஒரு விகிதமுறு எண்கள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த விகிதமுறு எண்களோட ஒரு பூஜ்ஜியத்தை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு அதே விகிதமுறு எண் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கூட்டல் சமணி 0. ஸோ நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். நான் ஆல்ரெடி 7th இதை சொல்லியிருக்கேன். கூட்டல் சமணி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு நம்பரோட 0 கூட்டும்போது நமக்கு அதே நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அதுதான் கூட்டல் சமணி. ஸோ கூட்டல் சமணி வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விகிதமுறு என்ன எடுத்துகிறோம், ஏதோ ஒரு விகிதமுறு 2/7 சம்திங் ஏதோ ஒரு விகிதமுறு எடுத்துட்டோம், அதோட ஒரு 0 ஆட் பண்ணும்போது நமக்கு அதே நம்பர் வந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது அப்படின்னாக்கா கூட்டல் எதிர்மறை, அடிட்டிவ் இன்வெர்ஸ் மெத்தட் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னாக்கா -a/b அப்படின்னாக்கா a/b, அதாவது இதோட இன்வெர்ஸ் என்ன அப்படின்னாக்கா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். கூட்டல் எதிர்மறை, அதாவது கூட்டலுக்கு ஆப்போசிட்டில் வர்றது என்ன அப்படின்னாக்கா மைனஸ். ஸோ அது மாதிரி வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் கூட்டல் எதிர்மறை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ளஸில் இருக்கிறத வந்து மைனஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 3/5 உடைய கூட்டல் எதிர்மறை என்ன அப்படின்னாக்கா -3/5, அதாவது -3/5 உடைய கூட்டல் எதிர்மறை வந்து 3/5. ஆனால் 0க்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 0 கூட கூட்டல் எதிர்மறை கண்டிப்பாக 0 தான். ஏன் அப்படின்னாக்கா 0க்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. ஸோ 0க்கு 0 தான் வரும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா கழித்தலுக்கு வந்து அடைவு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கழித்தலுக்கு அடைவு பண்பை நிறைவு செய்யுமா செய்யாதா. இப்போ வந்து 2 விகிதமுறு எண்கள் இருக்கா அப்படின்னாக்கா ரேஷனல் நம்பர் 2 நம்பர் இருக்கா அப்படின்னாக்கா அந்த 2 ரேஷனல் நம்பரை வந்து மைனஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ரேஷனல் நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும். அதே மாதிரி பரிமாற்று பண்பு அப்படின்னாக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது பரிமாற்று பண்பு. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அதோடைய பரிமாற்று பண்பை வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணாது. ஏன் அப்படின்னாக்கா இப்போ 2 விகிதமுறு எண்களை வந்து ஆட் பண்ணுறோம், அதாவது ரேஷனல் நம்பரை வந்து ஆட் பண்ணுறோம், 4/9 + 2/5 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு விகிதமுறு எண்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கழித்தல் போது வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னா கழிக்கும் போது அதோடைய சிம்பிள் வந்து வேரியேஷன் ஆகும். சப்போஸ் இங்கே 4/9 இங்கே 4க்கு வந்து இப்போ ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா 2க்கு மைனஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ப்ளஸ் அப்படின்னு தான் கிடைக்கும். சப்போஸ் 4க்கு வந்து மைனஸ் இருந்துட்டு ப்ளஸ்க்கு வந்து 2க்கு வந்து ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸோ அந்த வேல்யூ வந்து அப்படியே மாறி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இது மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணாது. ஸோ நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது சப்ஃப்ராக்ஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக நிறைவு செய்யாது. அடுத்தது சப்ஃப்ராக்ஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா நமக்கு என்ன அப்படின்னா தெரியும் அப்படின்னாக்கா நம்ம அதில் வந்து பார்த்தோம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சப்ஃப்ராக்ஷனில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணாது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு நம்பர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ஒரு நம்பருக்கு வந்து நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின் படி அந்த ப்ராக்கெட்டை வந்து மாற்றி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. ஸோ சேர்ப்பு பண்பில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு வருது.
ஸோ சப்ஃப்ராக்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து எது ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னா க்ளோஸர் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் சப்ஃப்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு ரேஷனல் நம்பராக வருது. மற்ற ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர் வராது. ஸோ மல்டிபிகேஷன், நெக்ஸ்ட் மல்டிபிகேஷனில் வந்து க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மல்டிபிகேஷனில் வந்து க்ளோஸர் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணும். ஏன் அப்படின்னாக்கா இப்போ 1/3 × 7 அப்படின்னு போட்டாலும் சரி 7 × 1/3 அப்படின்னு சொல்லி போட்டாலே நமக்கு ரெண்டும் ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். ஸோ அது வந்து க்ளோஸர் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். மல்டிபிகேஷனில் கண்டிப்பாக க்ளோஸர் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணும். அதே மாதிரி டிவிஷனில் வந்து பார்த்தியா அப்படின்னாக்கா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மல்டிபிகேஷனில் வந்து கண்டிப்பாக நிறைவு செய்யும். ஏன் அப்படின்னாக்கா 3/5 × -8/11 மல்டிபிகேஷன் பண்ணாலும் சரி -8/11 × 3/5 மல்டிபிகேஷன் பண்ணாலே நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும், சேமான ஆன்சர் தான் வரும். அதனால் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து கண்டிப்பாக மல்டிபிகேஷனில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன்று சேர்ப்பு பண்பு, அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது A + B யூனியன் C × B + C யூனியன் A அப்படின்னு சொல்லி போடுவோம்ல, அதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து மல்டிபிகேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம். ஏன் அப்படின்னா நம்ம எப்படியே மல்டிபிகேஷன் பண்ணாலே நமக்கு வந்து ஒரே மாதிரி ஆன்சர் தான் வரும். அடிஷன் மல்டிபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஓகேவா, இருக்கிற 4 கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடிஷ்னல்லையும் மல்டிபிகேஷனில் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா, சப்ஃப்ராக்ஷன் டிவிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தது மல்டிபிகேஷன் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம வந்து அடிஷனில் வந்து அடிஷன் ஐடென்டிட்டி என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா 0 சொன்னோம். ஆனால் மல்டிபிகேஷன் ஐடென்டிட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா 1 அப்படி தான் சொல்லுவோம். ஸோ 1 தான் மல்டிபிகேஷனில் ஐடென்டிட்டி. ஸோ எந்த ஒரு நம்பரோட மல்டிபிகேஷன் பண்ணும்போது 1 வந்து மல்டிபிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ மல்டிபிகேஷன் ஐடென்டிட்டி கண்டிப்பாக வந்து ரேஷனல் நம்பரை வந்து நிறைவு பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பூஜ்ஜியத்தின் பெருக்கல் பலன். ஸோ ஒரு 0 வந்து மல்டிபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 0 பெருக்கினா வந்து எந்த ஒரு நம்பரும் வந்து நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். எந்த நம்பராக இருந்தாலும் கண்டிப்பாக அது 0 தான் கிடைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா மல்டிபிகேஷன் இன்வெர்ஸ் மெத்தட். ஓகேவா, மல்டிபிகேஷன் இன்வெர்ஸ் அப்படின்னாக்கா நம்ம இப்போ அடிஷனில் வந்து இன்வெர்ஸ் மெத்தட் போட்டோம். அதாவது A/Bக்கு வந்து மல்டிபிகேஷன் இன்வெர்ஸ். ஸோ இப்போ அடிஷனில் வந்து இன்வெர்ஸ் மெத்தட் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா A/Bக்கு வந்து இன்வெர்ஸ் மெத்தட் வந்து -A/B அப்படின்னு சொன்னோம். ஆனால் மல்டிபிகேஷனில் வந்து இன்வெர்ஸ் மெத்தட் அப்படின்னாக்கா A/B அப்படின்னா B/A அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி போடுவோம். ஓகேவா, ஸோ அது மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் மல்டிபிகேஷனுடைய எதிர்மறை. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1/0 அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எதிர்மறை இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து இல்லை. ஏன் அப்படின்னா 0க்கு வந்து தலைக்கிளி வந்து கிடையவே கிடையாது. 0க்கு வந்து தலைக்கிளி போட்டாலே நமக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே 1 மற்றும் -1 என்ற விகிதமுறை எண்கள் அவ்வெண்களே தலைகிழியாகும். இப்போ 0க்கு பார்த்திங்க அப்படின்னா தலைகிழி இருக்காது. 1 மற்றும் -1க்கு வந்து இன்வெர்ஸ் மெத்தட் வந்து அதே எண்ணு தான் இன்வெர்ஸ் மெத்தடை வந்து வரும். அடுத்து டிவிஷன் மெத்தடில் வந்து க்ளோஸர் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதா, அதாவது அடைவு பண்பை ஃபுல்ஃபில் பண்ணுமா பண்ணாதா, கண்டிப்பாக வந்து அடைவு பண்பு வரும். ஏன் அப்படின்னா 2 ரேஷனல் நம்பரை வந்து டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் வந்து வரும். ஸோ அதனால் அது வந்து அடைவு பண்பை ஃபுல்ஃபில் பண்ணும். டிவிஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து நிறைவு பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நிறைவு பண்ணாது. ஏன் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது வந்து இப்போ 1/2 அப்புறம் 2/1 அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணோம்னாவே நமக்கு அதுக்கான வேல்யூ வந்து மாறிடும். இப்போ 1/2 அப்படின்னு சொல்லிட்டோம்னா 0.5, 2/1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால் வந்து அது கண்டிப்பாக வகுத்தலை வந்து பரிமாற்று பண்பை வந்து நிறைவு செய்யாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேர்ப்பு பண்பு டிவிஷனில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நிறைவு பண்ணுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நிறைவு பண்ணாது. ஏன் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து வரும். ஓகேவா, ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நிறைவு செய்யாது. நம்ம அடுத்ததை வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பயிற்சி 1.1. ஓகேவா, 1.1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து 1.31ல் கொடுத்துருக்கா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம்.